திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே செய்யுங்கள். எல்லாம் அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் உங்கள் வாழ்விலே. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே திருவாய்மூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமறைக்காட்டிலிருந்து வாய்மூர் வா என்று கூறியதுமே உடனே புறப்பட்டு வரும்போது பாடிக்கிட்டே வராது. அதுதான் உங்களுக்கு ஐந்தாம் திருமுறை. திருக்குறுந்தொகை குறுகிய தூரத்திலே பாடிக்கொண்டே செல்கிறது. இந்த ஆளுடைய அரசு ஆளுடைய பிள்ளையாருடன் திருமறைக்காடு சென்று மறைக்கதவம் திறக்கவும் அடைக்கவும் பாடி தொழுது மடத்துக்கு சென்றார்கள். அங்கு தாம் பாட அரிதில் கதவும் திறந்தமையும் ஞானசம்பந்தர் பாட எளிதில் கதவம் அடைத்தமையையும் நினைத்து நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் என கவன்று அப்படி லேசா அப்படி கண்களை சுருக்கிக் கொண்டு துயின்றார் வாகீசர். உமையூர் பாகமுடையவர் திருவெண்ணீற்று கோலத்துடன் துன்னி திருவாய்மூரில் இருப்போம் வா தொடர வா என்று அதுபொழுது தூக்கம் கலைந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். பாலினும் நன்மொழியால் வாய்மூர் நாதர் பெருமான். பதிகம் தொடங்கும் பொழுது ரொம்ப அருமையாக தொடங்குறாரு. எங்கே என்னை இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். இந்த பதிக தொடக்க 2 அடிகள். இந்த பதிகத்திலே, அதாவது பதிகம் 50வது பதிகம், 5ஆம் திருமுறையில் 50வது பதிகம் இந்த திருவாய்மூர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 3வது பாடலை முதற்கண் காண்போம். தஞ்சே கண்டேன் தருக்கிலாது ஆரென்றேன், அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார், உஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன், உஞ்சேன் என்று உகந்து எழுந்து ஓட்டந்தேன், வஞ்சே வல்லவரே வாய்மூர் அடிகளை பாடுறார். தரித்து ஓரிடத்தில் இல்லாதவர்க்கு தஞ்சப் பொருளை கண்டேன் என்றார். தருக்கிலான தரித்து ஒரு இடத்தில் இல்லாத தஞ்சப் பொருளை நான் எளிமையாக கண்டேன். அஞ்சாதே. நான் உடனே என்ன இந்த கடன் தெரியுமா, ஆர் என்றேன். நீ யாரு கேட்டேன். அஞ்சாதே, உன்னை அழைக்க வந்தேன் என்று அருளினார். உய்ந்தேன் என்று மகிழ்ந்து எழுந்து ஓட்டம் எடுத்தேன். வாய்மூர் அடிகள் வஞ்சனையில் வல்லவரோ, வஞ்சனையில் ரொம்ப வல்லவராக இருப்பாரோ.
தஞ்சையை கண்டேன்னா தஞ்சைனா எளிமைன்னு பொருள். எளிமையாகவே பார்த்துட்டேன். ஆனால் தருக்கிலாது கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஆறு என்றேன். ஆறு நான் நீர் யாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அஞ்சேல், அஞ்சாதே, நான் உன்னை அழைக்க வந்தேன் என்று கூறினார். உடனே உய்ந்தேன் என்று போலி, உய்ந்தேன் என்பதனுடைய போலி உஞ்சேன். உகந்தே எழுந்து அப்படின்னா மகிழ்ச்சியோடு எழுந்து என்ற பொருள். இது ஓட்டந்தேன், ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். ஓட்டந்தந்தேன் என்பது என்னுடைய மறுதான் ஓட்டந்தேன் என்பது. வஞ்சே வல்லவர் வா என்று சொல்றாரு. உடனே நான் வந்துட்டு இருக்கேன், உடனே மறைகிறாரு. அப்போ அது வஞ்சனை தானே? இப்படி வஞ்சனை பண்ணலாமா? இப்போ வஞ்சித்தலில் வல்லவர் யாரு? வாய்மூர் அடிகள்ங்கிறார். வஞ்சம் என்பது ஈறு குறைந்து வஞ்சு என்று ஆயிற்று. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். தஞ்சே கண்டே தஞ்சே கண்டே தருக்கிலாது யார் என்றே அஞ்சேல் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்ற குஞ்சே என்று வந்தே எழுந்து ஓட்டந்தே வஞ்சே வல்லாரே வஞ்சே வல்லாரே வாய்மூர் அடேலே. திருச்சிற்றம்பலம். வாய்மூருக்கு வா என்று அழைத்ததும் அஞ்சேல் என்று அற்புதமாக சொன்னார் அல்லவா? நாமும் அப்பர் பெருமான் திருவாய்மூர் சென்றதை போல நாமும் அங்கு சென்றால் வா என்று காட்டி நமக்கும் நல்ல அரிய காட்சியை தருவார் என்று கூறி, அது மட்டுமல்ல நல்ல அருளை அள்ளி வழங்கி நல்வாழ்வை வாழ வைப்பார் என்றும் கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.